அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல் தான் அவர் மொழிகளா மோதிக் கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. நான் இவ்வளோ வெயில்ஸ் பார்த்ததே இல்லை. 13 வருஷம் ஆச்சு நான் இவ்வளோ வெயில்ஸ் இதெல்லாம் ஏன்பா? சமைப்பேன், பாத்திரம் துலக்குவேன், அப்புறம் துணி மிஷினில் போட்டு வைப்பேன். அதனால் எல்லாமே சுத்தம் பண்ணி வைப்பேன். வந்து அப்பா என்னப்பா அப்பா என் செல்லம் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். உடனே ஒரு 200 300 எடுத்து குடிக்கிறதுக்கு காசு கொடுப்பா. இப்போ நீங்கள் உங்கள் மனைவிட்ட தப்பிச்சு வந்திருக்கீங்களா? அவர் ஒரு ஆள் அப்படியே சொல்லலாம். டை அடிக்க மாட்டாங்க, அதை அடிச்சுட்டு சொல்லுப்பா எல்லாம் வெல்ல முடியும் என்ன பாரு, அதை சொல்லி காட்டுவாரு. சண்டை போடும் போதெல்லாம் கேள்வியை பார்த்துட்டேன் நான். மீதிக்கெல்லாம் கேள்வி தெரியலையாம். பணமாக கேட்பாரு லவ் பண்ணும்போது. கல்யாணம் பண்ணி இல்ல பணமா கேட்பாரு. இருந்த பயம் கேள்வியா தெரியல. பார்த்துதான் மேடம் எனக்கு பயமே. இவளை எங்க பார்த்தாலும் எனக்கு தைரியம் வந்துடும். மனநிலை சரியில்லை. நான் நல்லா கஞ்சா பிடிப்பேன், நல்லா குடிப்பேன், நான் நல்லா கறி மீன் வாங்கி சொல்லி நான் சாப்பிடுவேன், நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு வெளியே போவேன் மாப்பிள்ளை மாதிரி. உன்னை யார் அடிக்கிறது? ஏஞ்சி போயிடுறா, வேஸ்டா செத்துற போற என் சாபத்திலேயே. பேருமா? சுமதி. 3 பசங்களாமா உங்களுக்கு? 3 பசங்க. உங்கள் ஹஸ்பண்ட பேசுனேன்னா ரொம்ப குழம்பு போயிருக்காரு. உங்க மேல அளவுக்கு மீறின பாசம் வச்சிருக்காரு. சும்மா அதே டைம்ல நீங்க என்ன அவர் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காரு. அவர் எப்படி இருக்காருன்னு அவருக்கே சொல்ல தெரியல. அவருக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு அவருக்கு சொல்ல தெரியல. என்னம்மா பிரச்சனை? அவர் தான் சொல்லியிருப்பாரு பிரச்சனை என்னன்னு. அவரோட சைடு இருக்கட்டும்மா, நீங்க சொல்லுங்க. கல்யாணம் ஆயிட்டு 13 வருஷம் ஆகுது. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். எங்க வீட்டுல யாருக்கும் அவரை பிடிக்கல, வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப தப்பு பண்ணியிருக்காரு. வயசானவங்கன்னு கூட இல்லாமல் ஒரு பொம்பளை கூட கனெக்ஷனில் இருந்துட்டு அவங்க வீட்டில் தெரிஞ்சு அந்த பொம்பளை கொளுத்தின்லாம் செத்து போச்சு. நிறைய விஷயம் அவர் பற்றி. நான் லவ் பண்ணிட்டேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், 3 குழந்தையாயிடுச்சு. இது வரைக்குமே என் மேலே சந்தேகப்பட்டு வேலைக்கு போகல, வீட்லேயே இருக்காரு. வேலைக்கு போனால் அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா நான் வீட்டில் யாருன்னா கூட நான் கூட்டிகிட்டு வந்து, இல்லை நான் வெளியில் வேலைக்கு போனால் எங்கன்னா போயிட்டு வரேன், நீ அவன் கூட லாட்ஜ் எடுத்து தங்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சந்தேகத்திலேயே வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமாமா? 13 வருஷமா வெளிச்சத்தை காமிக்காம நீங்க நான் காமிக்காம பூட்டி வச்சுட்டேன். நான் ஒரு பொம்பளை தானே, அடக்கி உட்கார வச்சு. இல்ல நான் ஒரு பொம்பளை தானே, நீ ஆம்பளை தானே, லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண, நல்ல வேலையில இருந்த. வேலை உன் தலையெழுத்தா இல்ல, நான் வந்த நேரமா போயிடுச்சு உனக்கு. நீ என்ன பண்ண ஒரு பொம்பளைய? நீ அடங்கி உட்கார, நான் வேலைக்கு போறேன்னு சொல்ல தெரியாதா? நான் அடக்கி உன்னை உட்கார வைக்கிறேன்னா நீ எந்த நிலைமையில இருக்க நான் உன்னை அடக்கி உட்கார வைக்கிறதுக்கு? நீங்க சொல்லுங்க மேடம். ஒரு ஆம்பளை பொம்பளை அடக்கணுமா, நான் அவரை அடக்க வேணாம் சொல்லுங்க. எங்க வீட்டுல A to Z அரிசியில இருந்து ஒரு கடுகு வேணா கூட வீட்டுல போய் நிப்பேன் குழந்தைங்களை வச்சு. இவ்வளவு பெரிய பொம்பளையா இருந்தேன்னு நான் அவரை லவ் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் தப்பு. நீங்க தான் ஃபுல்லா 13 வருஷமா வேலை 13 வருஷமா நான் ஒரே ஒரு மாசம் செக்யூரிட்டி வேலை போனாரு. என்ன சொல்வாரு, நான் எங்கன்னா வேலைக்கு போறேன், அங்க எத்தனை ஆம்பளை இருக்கான், எவன் கூட போனேன் அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவரு கேக்குற வார்த்தை நான் ஒண்ணு கேட்க மாட்டேனா? நான் எத்தனை பொம்பளை இருக்கா குடிக்கிறதுக்கு காசு கொடுக்குறீங்க? இல்லைன்னா வீட்டுல சண்டை, நீ ஜாலியா சுத்திட்டு வர, நீ உங்க வீடு உங்க அண்ணன் தம்பி சொந்தக்காரங்கன்னு போயிட்டு வர, நான் வீட்லயே உட்காந்துக்கிறேன், எனக்கு கொடு. உங்க மாமியார் எல்லாம் நீங்க பாக்குறீங்களாமா? அவருக்கே தெரியும் நான் பார்த்தனா இல்லையான்னு. போன மாசம் வரைக்கும் நான் அரிசி பருப்புல இருந்து நான் வீட்டுல இருந்து வாங்கிட்டு வரத வச்சு அவங்களுக்கு எவ்வளவு நான் செஞ்சிருக்கேன். கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். என் வீட்டு மேல வர்றதுக்கு அட்வான்ஸ் 25,000 வாங்கி கொடுத்தேன். நான் இன்னைக்கும் சரி, நான் அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் அப்பா அம்மா வந்தா கூட நான் செய்ய மாட்டேன். அந்த மாதிரி நினைச்சு அவங்க கிட்ட போய் 1க்கு 2 என்ன சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு தெரியும், நீங்க அவங்களை கூட்டு வந்து கூட கேளுங்க. என்னை பத்தி எதனா ஒரு தப்பா சொன்னாங்கன்னா நான். இன்னொன்னு என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் அவரை வேலைக்கு போக விடாம அடிமைத்தனமா உட்கார வச்சிருக்கீங்க சொல்றாரு. என்னங்க மேடம் இது? சொல்றவங்க சொன்னா கூட கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் நான் அவர் எப்படி இருக்கிறாரு எல்லாரும் என் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, வேலைக்கு போட்டவன் வேலை, நீ ஏன் இப்படி இருக்கிற என்ன கேட்பாங்க. சுத்தமா ட்ரெஸ் போட்டுக்கிறது, கிளீனா இருக்கிறது, அதெல்லாம் இருக்கு. ஒரு சின்ன அழுக்கு இருந்தா கூட குழந்தைங்களை அடிப்பாரு, தொடக்கூடாது, கிளம்பிட்டாரு. சும்மா குடிக்கிறதுக்கு ஃப்ரெண்டுங்களை பார்க்க சாயந்தரம் போவாரு. அதுக்கு குழந்தைங்க தொட்டுட்டா கையெடுறா
அந்த அளவுக்கு சமையல் எல்லாம் அவர் தான் பண்ணுவாரு. எல்லாம் செய்வாரு. நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் எங்க அக்கா கூட புரோக்கர் வேலை செய்யணும், வீட்டுக்கு காட்டுறேன். அது ஒரு கை ஹேண்டிகேப் எங்க அக்காவுக்கு. அதனால நான் எனக்கு 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் எங்க அக்கா உட்கார வச்சு புரோக்கர் வேலை செய்யறேன். வேற என்ன வேலைக்கு போறதுக்கு இவ்வளவு பெரிய பொம்பளை ஆட்டி எல்லாம் சின்ன பொண்ணா இந்த ரிசப்ஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு கேக்குறாங்க. இவ்வளவு பெரிய பொம்பளை யாரும் வேலைக்கு சேர்த்துக்கல. அதனால எங்க அக்கா சொல்லிச்சு, நீ வீட்டுக்கு வா, நான் என் கொடுத்து புரோக்கர் வேலை செஞ்சேன்னா 4 புரோக்கர் வருவானுங்க, உங்க அக்கா உனக்கு கூட்டி கொடுப்பா. நம்ம வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சிடுச்சு. நீ அப்ப வீட்டுல இருந்து சமையல் பண்றனா நீ ஏன் பண்ண மாட்ட? நீ வீட்டுல இருடி, நான் போறேன்னா நானும் கட்டியா போட்டுறேன். குழந்தையா நீ? வந்த உடனே ஒருத்தர் கேட்டாரு, என்னம்மா ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாரு, 3 குழந்தை கொடுக்க தெரியுதா ஒரு குழந்தையா அவரு? இன்னைக்கும் அவருக்கு எதனா ஒன்னா நான் தாங்க மாட்டேன். நிஜமா சொல்றேன், எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு அவரு எந்த மூஞ்சி வச்சு இதோட என் கூட வாழத்துக்கு வந்துருவாரு சொல்லுங்க? வேணா எல்லாருமே என்னதான் சொல்லுவாங்க, நீ தான் உனக்கு எல்லா சிகரெட் இருக்கு வாங்கி ஜாக்கெட் உள்ள எத்தனை போய் கொடுப்பேன். 4 ஆம்பளைங்களுக்கு நடுவில் சிகரெட் வாங்க. அவருக்கு என்னம்மா பிரச்சனை? நீங்க எப்போ எனக்கு தெரியலையே, கேட்டா நான் இப்படி அடிமையா இருக்கேன். அவரு வரமாட்டாரு, கூப்பிட்டா அசிங்க பாப்பாரு. எனக்கு இந்த இடத்துல மீசை இல்ல, எனக்கு அசிங்கமா இருக்கு, நீ என் கூட வராத. எனக்கு இந்த குழந்தைல இருந்தே இது அடிபட்டுச்சு. அவரு கற்பனைக்கு சொல்வாரு, எவனோ உனக்கு அறுப்பு போட்டான், நீ அவனையோ துரோகம் பண்ணிருக்க, நீ விட்டுட்டு போனீன்னா கூட உன்னை வெட்டிடுவேன், நானு யாருன்னா ஆள் வச்சு உன்னை தூக்கிடுவேன், நீ என்னை விட்டுட்டு போனீங்கன்னா அப்படிலாம் என்ன மிரட்டுறாரு. நான் என்ன சந்தோஷமா இருந்ததே கிடையாதாம்மா? ஐயோ, நாங்க எங்களை மாதிரி ஊர் உலகத்துல யாருமே சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சந்தோஷமா இருந்தோம். அவளும் அப்படியே தலைகீழ மாறி என்னை சந்தேகப்பட்டு இப்படி உட்கார வச்சுட்டாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் தப்பு பண்ணி 7 மாசம் வயித்துல, அப்ப எங்க வீட்டுல சொல்லி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். 7 மாசம் வயித்துல இருக்க குழந்தையோட ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம். பண்ணி எங்க வீட்டுக்கு 1 மாசம் கூட அவளை வேலை போயிடுச்சு. ஓவர் குடி, பொண்ணுங்க பழக்கம் எல்லாமே அவருக்கு இருந்தது. வேலை போயிடுச்சு. வேலை போயிட்டு அதுக்கப்புறம் நீ வந்ததுனால தான் என் வேலை போயிடுச்சு, நீ தரித்திரம் எனக்கு அப்படி இப்படின்னு கதைலாம் சொன்னாரு. ஏன் அந்த ஒரு வேலை என்ன வேற வேலையே இல்லையா? என் குழந்தைங்கள கூப்பிட்டு கொஞ்சம் பாருங்க. இது வரைக்கும் அதுங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ ஆகுது, யாரு கட்டுறா, என்ன பண்றாரு ஒரு வார்த்தை கேளுங்களா. அவர்கிட்ட ஃபீஸ் மட்டும் எவ்வளோன்னு கேளுங்க. அவர் வாழ்ந்த லட்சணம் தெரியும். என்ன மேடம் மன உளைச்சல், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு ஐயோ என் பொண்டாட்டி அவன் கூட போறான்னு சொன்னா அது பரவாயில்ல. ஒண்ணு மேல நீ சம்பாதிக்கல, என் மேல சந்தேகம் உனக்குள்ளே நீ ஒரு கற்பனையை வர வச்சுக்கினா என்ன அர்த்தம்? வெளியில வண்டியில போயிட்டு வருவேன், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில் அலைவேன். ஒரு வீடு முடிச்சா சரி ஒரு 5000 வரும். அதை வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம வாடகை கொடுக்கலாம், கரண்ட் என்ன உதடுலாம் வெடிச்சு போயிருக்குது. எவனை பார்த்துட்டு வந்துட்டேன், எவன் கூட இந்த நல்ல வேலையை நல்ல எவன் கேட்பான்? அவருக்கு மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு. டாக்டர் என்ன மனசுல? டாக்டர் எல்லாம் வித்துட்டு இவரு டாக்டர் படிப்பு படிச்சிருவாரு. நிஜமா சொல்றேன், அதெல்லாம் உங்ககிட்ட சும்மா நடிப்பு தான். அவர்கிட்ட வந்து பேசி பாருங்களேன். பக்கத்துல குடுத்துனா இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை பேச மாட்டாரு, அசிங்கமா பேசுவாரு. என் 3வது பையன் இருக்கிறான், கூப்பிட்டு கேளுங்க. தீப்பெட்டி வாங்கினு சொன்னார் முந்தா நேத்து. இப்படி வேணும் இந்த டாடின்றதுக்கு மடியில விழுந்துச்சு. அதுக்கு பச்சையா ஒரு வார்த்தை சொல்றாரு, அங்க போட்டானே. அது பச்சையா சொல்லி கத்து காது மூடிச்சு என் பொண்ணு. என்ன டாடி இப்படி கத்துற, அசிங்கமா பேசாத டாடி. நீயும் ஆத்தால மாதிரி பாரு, ஒரு பெத்த பொண்ணை அவன் சொல்லுவான். என்னமோ அவரு என்ன என்னை பத்தி தப்பா சொன்னாரா? நான் ஒத்துக்கிறேன், ஆனா வாழ மாட்டேன். நானு உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சொன்னால என் பையன்கிட்ட அந்த தப்பான வார்த்தை பேசுனேன்னு எத்தனை பசங்களை எவ்வளவு நாளா திட்டுறேன்னு மட்டும் கேளுங்க. கடந்த 1 மாசமா என்ன பயங்கர டார்ச்சர் பசங்க. வார்த்தைக்கு வார்த்தை. இப்போ நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல. ஒரு நிமிஷம் ட்ராக் ஷூட் இங்க பாரு, ட்ராக் ஷூட் கரெக்ட்டா அப்புறம் சொல்லுவேன். இருக்கும் பாருங்க, அதை எடுத்து கீழே போடுவான். கீழே போட்டு அது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல மேடம் எனக்கு. அது பிராங்கா அந்த இது பண்ணுவான். இதெல்லாம் போய் சொல்லிடுறாங்க. நான் சொல்றேன், நீ ஏன் மூடி மறைச்சு மழுப்புற? இவ்வளவு தூரம் வந்துட்ட பிறகு நான் சொல்லி எல்லாத்தையும் தான் வாழ்ந்து இன்னொரு தாலி கட்டிக்க போறேன் உனக்கு. பையன் கிழிஞ்ச ஜட்டி போட்டுருந்தா என்ன மேடம்? தையல் விடுமா விடாத புதுசு வாங்கினா இப்படி உட்காருவான் குழந்தை. எப்படி வேணா வீட்டுல உட்காருங்க, நம்ம அப்பா தானேன்னு சொல்லிட்டு. நான் இவரு 1000 வாட்டி போயிட்டு வந்தேன், இங்க போயிட்டு வந்தேன். நான் அதுக்கு வார்த்தை இவ்வளவு வார்த்தை சொல்லுமா? நான் ஒரு வார்த்தை எனக்கு கோவம் வந்து நான் கத்த மாட்டேன், போடா சொல்லிட்டு நான் கத்தினேன். அதுக்குள்ள பாரு உன் பொண்ணை பாக்குறியான்னு கேக்குறாரு. என் பொண்ணு இங்க பாத்தா குடிக்க சொம்பு கேட்க மாட்டாங்களா மேடம் வீட்டுல இருந்தா?
சொம்புன்னா என்ன சொம்புன்னு சீன் ஓட்டுற இவங்க பாஷை அதெல்லாம். தண்ணி ஊத்திச்சுன்னா அம்மா தண்ணியா இருக்குதுமான்னு சொல்லிச்சுன்னா தண்ணின்ற இதெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கு டபுள் மீனிங்ல தெரியல. அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. உங்களால அவரை விட முடியாது. விடுவேன் நான் இன்னில இருந்து நான் விடுவேன். சத்தியமா நான் விட்டுருவேன். இன்னில இருந்து எனக்கு வேணவே வேணாம். அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குமா? அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சு சொன்ன மாதிரி அவர் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு ஒரு இப்ப தெரியுதுங்களா? இந்த கெட்ட வார்த்தையை தவிர வேற இல்ல இல்ல அவரு அததான் கேக்குறாரு. 24 மணி நேரம் வீட்டு உள்ள நுழைஞ்ச உடனே இந்த வார்த்தை தான். என்ன கண்ணு செவந்துக்குது, வாய் வெடிச்சுக்குது. இவ்வளவு நேரம் இங்க வந்து உட்கார்ந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட பேச உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு. ஊருக்கே வந்து அங்க கேட்டு பாருங்க. இல்ல என் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேளுங்க, நான் சொல்லி குத்து கூட்டின்னு வருவேனான்ட்டு. எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கேன் மேடம். வண்டி கேட்டாரு வேலைக்கு போறேன்னு. நான் வேலைக்கே போல, வீட்டுல தானே இருக்கேன். வண்டி வாங்கி கொடுத்தேன். நீங்க தானே தப்பு பண்றீங்க. அததான் சொல்றேன், நான் தான் தப்பு. இப்போ அந்த தப்பு சரி பண்ணிக்கலாம்ல. வேணான்ற அவ்வளவுதான் விட்டுடணும். இதோட இந்த அளவுக்கு வந்து நீங்க பஞ்சாயத்து பண்ணி நான் உனக்கு திருந்திடுவேனா இல்ல நீ திருந்திடுவியா? நான் இருக்கிற மாதிரி தான் நான் இருப்பேன். என்ன மாத்திக்கிறது ஒண்ணுமே கிடையாது. புரோக்கர் வேலை பச்சையா சொல்றேன். இவர்கிட்ட இவ்வளவு நாள் நான் வேலைக்கு போறேன்னு போய் சொன்னேன். ஏன்னா 4 புரோக்கர் சேர்ந்து என்ன இட்டுன்னு போயிடுவாங்க. ஒரு விஷயம் கேட்கவாமா? சொல்லுங்க. பஞ்சாயத்து பண்ணி நான் திருந்திடுவேன் இது மாதிரி எல்லாம் ஏமா பேசுறீங்க? உங்க வீட்டுல பெரியவங்க இருந்தா சொல்லி பெரியவங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க. வேணா அவனை விட்டுடு, 3 குழந்தை இட்டுன்னு நான் சோறு போடுறேன். இத்தனை நாள் அவனை வச்சு சோறு போடுறேன்னு உனக்கும் குழந்தைக்கும் சோறு போட சில விஷயங்கள் எப்படி தெரியுமா? சொல்லுங்க. சம்பந்தப்பட்டவங்க பேசும்போது ப்ராப்ளம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். வெளியில இருந்து ஒருத்தர் பார்த்து பேசும்போது ஒரு வேளை நம்ம பார்க்காத விஷயங்கள், நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்து சொல்லதான் இது ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க இவ்வளவு கரெக்டா பேசுறீங்க. இதுதான் உண்மையா கூட வச்சுக்கோங்க. நீங்க சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் பேசும்போது அவரும் சரி அவர் வேலைக்கு போயிடலாம் திருந்திடலாம். நான் வந்து என்ன காப்பாத்ததோட நான் வந்து என் குழந்தைங்களை காப்பாத்திப்பேன். என்னால முடியும். இத்தனை வருஷம் நான் படிப்புன்னா அதுங்களுக்கு சாப்பாடுன்னா எதுன்னான்னு நான் ஓடி போய் நான் பார்த்திருக்கேன். ஊர் உலகத்துக்கே நான் இத்தனை 13 வருஷம் வாழ்ந்ததுல எத்தனை வீடு காலி பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். அம்மா இப்ப வந்து இவர் வந்து திருந்திட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க ரொம்ப வைராகியத்தோட வாழ்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா பசங்களுக்கு படிப்பும் சாப்பாடும் வீட்டும் மட்டும் முக்கியம் இல்ல. நல்ல ஒரு சூழல் பசங்க வளர்றதுக்கு அது ரொம்ப முக்கியமா. அது கிடைக்கணும்னா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஒத்துழைச்சு அவங்களுக்கு அந்த சூழலை உருவாக்கி கொடுக்கணும். இது நீங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. பசங்களோட எதிர்காலம் இருக்குல்ல, வாழ்க்கை இருக்குல்ல. 4 பேர் பாக்குறாங்க, கிண்டல் பண்றாங்க, சிரிக்கிறாங்க. அது நமக்கு பிரச்சனை இல்ல. அப்பாவா இருந்துட்டா பரவாயில்ல மேடம். அம்மாவும் இருந்தா எப்படி? 2 அம்மா ஒரே இடத்துல இருந்தா எப்படி மேடம்? சொல்லுகிறார் கேளுங்க. நீங்க எனக்கு சொல்றீங்க அதெல்லாம் அவருக்கு புரிய வைங்க. தூரம் என்ன இன்சல்ட் பண்ற? ஒண்ணு என்னோட இவ்வளவு நாள் அழகழகுன்னு சொல்லி அழக கால்ல போட்டு மெரிச்சிட்ட, அசிங்கமாக்கிட்ட. இவ்வளவு தூரம் என் பசங்க கிட்ட என் பசங்க சொல்றது எவ்வளவு மனசு அறுத்துக்குது, எவ்வளவு கஷ்டப்படுறல. அப்ப நீ சொன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க கேட்டீங்கல்ல பசங்க வருத்தப்படுறாங்க மேம் 4 பேர். ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் இப்படி கெட்ட வார்த்தைங்க ஒவ்வொருத்தர் பேசிக்கிட்டீங்கன்னா பேசவே மாட்டேன். இருங்கம்மா, இப்படி கெட்ட வார்த்தைக்கு பசங்களுக்கு ரொம்ப மனநலம் நல்லா இருக்கும். நல்லாதான் இல்ல. நீங்க சாப்பிட்டு சாப்பாடு போட்டு என்ன செஞ்சாலும் என்னமா பிரயோஜனம்? அவங்களுக்கு நல்ல ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்கணும்ல. அவங்க எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அது எப்படி வரும்? கேட்டுக்கோங்க. அவர் என்ன பண்ண போறாருன்னு கேளுங்க. சொல்லிட்டு இருந்தீங்க புரோக்கர் வேலை செய்யறது அவருக்கு தெரியாதுன்னு. எனக்கு தெரியும். ஆமா சொன்னா அவர் சொல்லுவாருன்னா 4 ஆம்பளைங்க கூட பழக்கம் வச்சு சாப்பாடு என்னங்க பண்ணுவாங்க? மேடம் நான் சந்தேகப்பட்டேன். என்ன வேலைக்கு போக விட்டுட்டு நீ வேலைக்கு போனா போ, இருந்தா இரு, இப்படிதானே மேடம் நான் அவளுக்கு கோஆபரேட் பண்ணேன். நான் உன்னை அடிமையாக்கி வீட்டுல உட்கார்ந்து சொல்லிட்டு நான் வீட்டுல உட்கார சொன்னதே கிடையாது. ஃப்ரீடமா இருந்தான்னு விட்டுருக்கேன். உன்னை அடிமையாக்கி உட்கார். நீ என்ன தெரியுமா ஒரே இப்ப சொன்னா பாருங்க அதே வார்த்தை நான் சொல்றேன். நீ கோடி ரூபாய் சம்பாரிச்சாலும் என்ன நீ மாத்தவே முடியாது. நான் நானா தான் இருப்பேன்னுவா. ஆமா நான் வேலை செஞ்சு நல்லா அவங்க அம்மா சொல்லுவாங்க. என் மருமக ஒரு வீடு காலி பண்ணனா பெத்த புள்ள என்ன பண்ணோம்? துடிக்க வேணாம். அவங்க அம்மாவுக்கு யூட்ரஸ் வெளில வந்துடுச்சு. அவங்க அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியாதவங்க. வீடு காலி பண்ணனா ஒரு பொம்பளை வரணுமா ஒரு ஆம்பளை வரணுமா? நீங்க இதுல அர்த்தம் சொல்லுங்க. யார் வந்து வீட்டுக்கு சாமான்லாம் எடுத்து போடுறது, 2வது மாடிக்கு தூக்கறதுலாம் யார் மேடம் செய்வா? ஆமா பொம்பளை செய்யணும்.
நான் ஓடி செய்வேன். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, என் மருமக ஆம்பளை மாதிரி எனக்கு எல்லாத்தையும் தாங்குவா, எதனா ஒண்ணுன்னா ஆம்பளை மாதிரி ஓடியாடுவா. இவர்கிட்ட காசு இருக்காது. நான் வெளில போயிட்டு வரேன், எங்க அக்கா எனக்கு கொடுப்பாங்க, நான் குடும்ப செலவெல்லாம் மிச்சம் போ கையில வச்சிருந்தேன். எதனா காசு இருந்தா தாடின்னு கேட்பாரு, அப்ப தருவேன். சிகரெட்டு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். அது மீதி இல்லாம ரீசார்ஜ் பண்ணி விடுவேன். அது இல்லாம அவருக்கு எதனா வாங்கணும்னா கூட நானே கூட்டின்னு போய் நிக்க வச்சிருக்கேன். கேளுங்க, அங்க டிபி சத்தத்துக்கிட்ட முன்னாடி நிக்க வச்சுட்டு போய் வாங்கிட்டு உதிர்த்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போற இடம் நீ தெரிஞ்சுக்கணும். நான் தப்பே பண்ண போறேன்னா கூட நீ அந்த இடம் தெரிஞ்சுக்கணும். கூட்டு போல நான் இது நியாயம் எல்லாம் சொல்ல மாட்டேன். இவ நான் போற இடம் நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க செஞ்சது என்ன தப்பு சொல்றீங்க? அவங்க செஞ்சது எதுவுமே தப்பு கிடையாது மேடம். நான் ஒதுங்கி எல்லாத்துக்கும் வெக்கப்பட்டு ஒதுங்கி நின்ன பாத்தீங்களா, நான் தான் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத. சரி பண்ண போறீங்க அவங்கள வரைக்கும் அவங்க இதுவா இருக்கட்டும் மேடம், என்ன விட்டுரு சொல்லுங்க, அவ்வளவுதான். எனக்கு ஆனா நிக்கிறது கூட எனக்கு நிழல் கிடையாது. இப்பத்தியே நிக்கிறது கூட நிழல் கிடையாது. இப்ப இருக்கிறதுக்கும் எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா சொன்னா நீங்க 2 பேரும் கொஞ்சம் கேப்பீங்களா? சொல்லுங்க. 2 பேருக்கும் பசங்க மேல அக்கறை இருக்குல்ல. நீங்க 2 பேரும் ஏன் உங்க ஈகோ தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாது? மேடம் எனக்கு ஈகோ எல்லாம் இருக்குது. ஒண்ணுமே இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க 2 பேரும், ஏன் இப்படி வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க? பாசம் நான் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். இது பாரு, கொஞ்சம் வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் நான் வேணான்ட்டு முயற்சி பண்ணேன். நானு என்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லிருக்கலாம், தெரிஞ்சிச்சுடி நான் போறேன்னு சொல்லி. அதான் சொல்லுவாரு, நீ போயிடுன்னா நான் போயிட்டு இருப்பேன். நான் சொன்ன டைவர்ஸ் கூட நான் வாங்கி கொடுக்குறேன்னு. நீ எப்படி நீ ரிஜிஸ்டர் பண்ண 4 பேரை இட்டுன்னு வந்து தானே பண்ண, அந்த மாதிரி எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருன்னாரு. மனநல சரியில்லை, நான் நல்லா கஞ்சா பிடிப்பேன், நல்லா குடிப்பேன், நான் நல்லா கறி மீன் வாங்கி சொல்லி நான் சாப்பிடுவேன், நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு வெளியே போவேன் மாப்பிள்ள மாதிரி. உன்னை யார் அடிக்கிறது? ஏஞ்சி போயிடுறா, வேஸ்டா செத்துற போற என் சாபத்திலேயே. எல்லாம் நல்லா பண்ணிடுவாராம், குழந்தைத்தனமா ஆயிடுறாராம். குழந்தை குத்துட்டு 3 குழந்தை குத்துட்டு ஊர்ல இல்லாத அநியாயம் அக்கிரமம் எல்லாம் பண்ணிட்டு. இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து சொன்னா ஞாபகம் முன்னாடி சொன்னா பாத்தீங்களா, வேலைக்காகவும் போயிட்டா முன்னாடி வார்த்தை மறந்துட்ட. சொல்லி என்ன வார்த்தை? வேலைக்கு ஆகாம போயிட்ட போதுமா? அசிங்கப்படுவான், அவமானம். ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், போய் 4 பேருக்கு நடுவில் எல்லாம் தட்டு வச்சுன்னு புருஷன் பொண்டாட்டி கூட நிப்பாங்க, நான் தனியா நிப்பேன். என்ன கூப்பிடவே மாட்டேன். வா நான் வர்த்தாடின்னு கேட்டா கூட வருவாரு, நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாரு, ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து நிப்பாரு அசிங்கப்படுறதுக்கு. நானே இந்த முடிவுக்கு தான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணான்னு சொன்னாலும், ஏன்னா நீ என் பொறப்பே நீ இந்த அளவுக்கு நீ இது பண்ணும் போது நான் உண்மையாலுமே நான் உன் கூட ஒருவேளை நான் வாழணும்னு ஆசைப்பட்டா எனக்கு யாருன்னா சப்போர்ட் இருக்கணும். அப்ப நீ வா, எங்க அம்மா கூட சொல்லிருக்கலாம், ஏய் இப்படி என்னடா, ஆனா அந்த மாதிரி உதறி விட்டு தூக்கி போட்டு வான்னு எத்தனையோ தடவை சொல்லி நான் கேட்கல. நான் அவ செய்யற சின்ன சின்ன விஷயங்கள கூட அவன் மேல அன்பு செலுத்தி திரும்ப அவளை போய் வீட்டான போய் கெஞ்சேன். அது வந்து என்ன நான் செய்யறதுல அன்பு செலுத்துறாராம். நான் வாழ்க்கை ஃபுல்லா 13 வருஷமா உனக்கு செஞ்சு நின்று நீ எதுவுமே செய்யாம நான் உன் மேல இவ்வளவு தூரம் அன்பு வச்சிருக்கேன். நீங்க தானே சொல்லிருக்கீங்க, ஒரு பொம்பளையோட வேலை வீட்டுல இருந்து செஞ்சு பார்த்தா உனக்கு தெரியாது. உன் மொத்த பொம்பளை வேலையை நான் செஞ்சிருக்கிறேன். அது வேலை மேடம். எனக்கு அந்த லிக்கர் சாப்பிட்டாதான் எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகும். அந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் லிக்கர் சாப்பிடுறாங்களா? அப்படி கிடையாது மேடம். இடுப்பு வலிக்க எங்க அக்கா கூட வண்டி ஓட்டிட்டு வருவேன், வீட்டுல வந்து உட்கார முடியாது. நீங்க சொல்லுங்க மேடம், அவரு அப்படிதான் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கிறாரு. உலகத்துல இருக்க போறதே கிடையாது உங்ககிட்ட. நான் மனசு கஷ்டம், உலகத்துல இருந்தாலும் சரி சாப்பாடு வேலைக்கு போறேன். நான் இப்ப ரீசெண்டா 15 நாள் நான் சம்பள கவரோட வாங்கி வந்து தரட்டு. நான் உன்னை விட நான் அவ்வளவு கேனப்பாயினா நான் அப்பயே சொல்லுவேன், கவர் நல்ல பெரிய கவரான்னு இருந்தா வாங்கினாடி நான் என் துணியெல்லாம் வச்சு எடுத்துட்டு போயிட போறேன் அப்படின்னு. ஒரே ஒரு கவரா, அதுவும் ஃப்ரெஷ் கவர் கிடையாது. அது யூஸ் பண்ணி ஃபுல்லா ஷிங்க் ஆகி அந்த கவர் ஒரு கடையில இருந்து இவ்வளவு கவர் பேட்ச்ல இருந்து ஒரு கவர் வரும்னா எப்படி இருக்கும்? இந்த கவர் நல்லா சுருக்கமா ஃபுல் ஷிங்க் அதுல அந்த கவர் ஃபுல்லா துணி தேவையில்லாம இதுதான் மம்மி வேலை செய்யற. நான் போன் நம்பர் எடுத்து பார்த்தேன், லேண்ட்லைன் நம்பர் அது மாதிரி எதுவுமே கிடையாது. அதுல எதுவுமே கிடையாது, நம்பர் கிடையாது. இன்னும் சொல்றேன், அதுவும் பட்டுப்பாடவை செக்ஷனா.
ஆமா பொய் சொல்ல நம்புற மாதிரி தானே சொல்ல முடியும். செகண்ட் ஃப்ளோர்ல அதான் நான் கேட்டேன், பட்டு புடவை செக்ஷன்ல ஒரு சின்ன பசங்க வயசு சொன்னா உனக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு செக்ஷன் கேள்வி இல்ல அதனால கேள்வின்னு சொல்ல. ஐயோ குமரி சின்ன பசங்க தான் சொல்லிட்டு படிச்ச இதுல ஒரு பொசிஷன்ல இருக்கு கேள்வினா சின்ன வெள்ள பசங்க முடியுந்தா டை அடிக்க பெரியவங்களோட போஸ்ட்ல எல்லாம் இங்க இருக்காங்க. பாருங்க ஒரு நிமிஷம், டை அடிக்க மாட்டாங்களா வெள்ள முடியுந்தா? என்னோட ஒரு வயசு சின்னவர் இவரு, டை அடிக்க மாட்டாங்க. அதை அடிச்சிட்டு சொல்லுவாருப்பா எல்லாம் வெள்ள முடியும் என்ன பாரு, அத சொல்லி காட்டுவாரு சண்டை போடும் போதெல்லாம். கேள்விய பாத்துட்டேன் நானு, கேள்விய பாத்துட்டேன். மீதிக்கெல்லாம் கேள்வி தெரியலையாம். பணமா கேட்பாரு லவ் பண்ணும்போது, கல்யாணம் பண்ணி இல்ல பணமா கேட்பாரு. இப்ப கூட எனக்கு இருந்த பயம் கேள்வியா இவளை தெரியல. பார்த்துதான் மேடம் எனக்கு பயமே. இவளை எங்க பார்த்தாலும் எனக்கு தைரியம் வந்துடும். இவளை பார்த்து ஏதோ என் உயிரே வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் எனக்கு இப்போத்தி வரைக்கும் என்னை விட்டா வீட்டில் இருக்கிறவங்கலாம் வெட்டி சாச்சிருவாங்க அந்த மாதிரி. ஆனாலும் இவளை எங்கே பார்த்துனாலும் அப்பா எனக்குள்ளவே ஒரு தைரியம் வந்த மாதிரி. அவள் பக்கத்தில் போய் நின்னா அது ஒரு உணர்வு. லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், அவளுக்கு கிடையாது அதெல்லாம். ஆனாலும் இதெல்லாம் சொல்லிட்டு அவளோட சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணல மேடம். நான் ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன், அவளோட சிம்பத்தி எனக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்காம உங்கள்ட்ட இருக்கிற நல்லத பாருங்களேன். இந்த ப்ரோகிராம் நான் பேசுறது கேக்குறீங்களா? ஒருத்தர் இருக்கிற நல்லத பாத்தீங்கன்னா நீங்க நல்லா வாழலாம். உங்கள்ட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, அவங்க கிட்டே இருக்கு. இந்த காரணம் காட்டுறது இல்ல, அவன் என்ன இப்படி பண்ணா, அவ இது, எங்க அப்பா இப்படி, அவங்க இப்படி, இந்த காரணம் கண்டுபிடிக்கிறது. நம்ம நல்லா வாழாம இருக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ். வின்னர்ஸ் நெவர் ஹேவ் எக்ஸ்கியூசஸ். எக்ஸ்கியூஸ் சொல்றோம்னா, ஏன் லேட்டா வந்த, பஸ் லேட்டா வந்தது, இல்ல டிராபிக் ஜாம் ஆச்சு, அப்பவே தெரியும் அவன் வின் பண்ண மாட்டான், அவன் தோல்வி அடைஞ்சிடுவான். நீங்க என்னெல்லாம் காரணம் சொன்னீங்க, அப்பா என்ன சரியா வளர்க்கல, வீட்டுல சூழ்நிலை சரியில்லை, என் பொண்டாட்டி என்ன மிரட்டுறா, நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நீங்க இன்னொருத்தர காரணம் காட்டிட்டே இருந்தீங்க. முதல்ல ரெஸ்பான்சிபிளா இருங்க. நீங்க செய்யற தப்புக்கு நீங்க பொறுப்பெடுத்துங்க. நீங்க குடிகாரனானீங்கன்னா, நீங்க கஞ்சா பழக்கம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். அதுக்கு மத்தவங்களை காரணம் காட்டாதீங்க. 13 வருஷம் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது நடந்திருக்காது. லாசர், இன்னொருத்தர காரணம் காட்டி தப்பிக்காதீங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பு. தப்பு செய்யலாம், தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஆனா அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம திருந்தி வாழ முடியும். இனிமே ஆச்சு பசங்களுக்காக ஒரு முடிவுக்கு வாங்க. முடிவுக்கு ஒண்ணுமே இத பாருங்க லாசர், ஒரு விஷயம் நான் சொல்றேன். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கணும். எதுக்குமா இவ்ளோ கஷ்டப்படுற? பசங்க ஓடி ஓடி ஒழிக்கிறீங்கல்ல, எதுக்கு? யாருக்காக? குழந்தைங்களுக்காக. குழந்தைங்களுக்காக மட்டும்தானா? கண்டிப்பா. இனிமேல் குழந்தைங்க இவருக்காக இல்லையா? அவருக்காக ரொம்ப பண்ணிட்டேன். பெத்தவங்க கூட செய்ய மாட்டாங்க இல்லையா? இது வரைக்கும் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க ஓடி ஓடி ஒழிச்சீங்களா உங்க மனைவிக்காக? ஏன் அப்ப அப்படி உங்களை குறை சொல்ல? மனைவி செய்ய விடலையே, என்ன உழைக்க விடலையே. செய்ய விடல. 24 மணி நேரம். அதாவது ஒரு விஷயம் வந்து வெளியில எக்ஸ்பிளைன் பண்ற போது வேற மாதிரி இருக்கு, பேசுற விதம் வேற இருக்கும், செயல்முறை வேற மாதிரி இருக்கும். செய்யற விஷயங்கள் அதுல வந்து நான் ஒரு ப்ராடக்ட் பண்றேன்னா அதுல நான் நிறைய விஷயம் போட்டிருப்பேன். ஆனா நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில முக்கியமான விஷயத்த மட்டும் தான் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது மாதிரி இப்ப நடத்துற விதத்துல எனக்கு எல்லாமே நேச்சுரலா பார்த்தோன்னா நான் வீடியோ கேமரா எடுத்து வச்சுதான் நான் இவ்வளவு ஃபுல் ஃப்ரேம் போட்டு காமிச்சா ஆஹா ஆஹான்னு பார்க்க முடியும். என்னால அப்படி காட்ட முடியல. ஒன்னு சொல்லு. ஒன்னே ஒன்னு சொன்னேன், நீ நல்லவன் தான் சொன்ன. என் பொறப்பே மாத்தி சொன்னா எப்படி மேடம்? நான் பொறப்பே மாத்தி சொன்னா இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ கூட தான் என் பொறப்பே மாத்திட்ட. நீ தான் என் பொறப்பே மாத்திட்ட. பச்சையா என் பொறப்பு மாறாதாப்பா? எங்க அப்பா அம்மா என்ன பண்ணி உனக்கு சோறு போடணும்னு என்ன ஆக்கிட்டாங்களா? என் பொறப்பு மாறலையா? அப்போ அம்மா நீ பிறந்து நீ போயிடுமா, லாசருக்கு நீ பண்ணி அவனை நல்லா ஆசல் அழியாம அழகா வச்சு எனக்கு தெரியாம நீ செய்யறனா, நீ என்ன பண்றதுன்னு கேக்குறேன்னா, எனக்கு என்ன தெரியுமா மேடம், சுத்தி எல்லாருமே ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாமே இருக்கிறாங்க. சும்மா இருங்க. நான் சொல்றது நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டேன். நீங்க சும்மா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டா அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணு தான் சும்மா உட்கார வச்சது, வேற என்ன பண்ண? அந்த பொண்ணு சும்மா உட்கார வைக்க. இனிமே நீங்க வேலை செய்யுங்க, வேலை செஞ்சு வேலை செஞ்சு குடும்பத்தை யாரும் உங்களை தடுக்க போறது இல்ல. கூட சொன்ன மேடம், நான் வேலைக்கு போறேன் சுமதி, நீ வெயிட் பண்ணு, நான் அதுக்குள்ள இது பண்றேன். நீ இவ்வளவு பசங்க எல்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்க.
பசங்க அவங்க வேலையை பார்த்துப்பாங்க, 2 பேரும் வேலைக்கு போய் 2 பேரும் குடும்பத்தை பார்க்கலாம். ஒரு நாள் பசங்க கூடவே இருந்தது கிடையாது தெரியுமா? பசங்க கூடவே இருந்தது கிடையாது. அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஃபுல்லாவே நான் தான் பசங்க கூட நான் இருந்ததே இல்லை மேடம். பசங்களை இப்ப கூப்பிட்டு கேளுங்க, 2 பேர்ல யார் வேணும்னு கேளுங்க. நான் சொல்லிலாம் கொடுக்க மாட்டேன். டாடி இப்படி சொல்லுங்க அப்படி சொன்னா. நான் காலையில வரும்போது கூட சொன்னேனே, உங்க மனசுல என்ன தோணுதோ மேடம் கேட்டாங்கன்னா சொல்லுங்க, மத்தபடி நான்லாம் சொல்லி கொடுத்து உங்களை எதுவும் திணிக்கலம்மா. டாடி முதல்ல அசிங்கமா பேசுறது பிடிக்கலம்மா, இந்த குடிச்சிட்டு வந்து பேசுறது பிடிக்கலம்மா, எப்போ பார்த்தாலும் தண்ணி எடுன்றதுக்கு ஒரு குழந்தைங்க கிட்ட என்ன மேடம் இருக்குது? நீ டபுள் மீனிங்கா 1000 விஷயம் நீ உன் மனசுல கற்பனையா இருக்கலாம். நாங்க அதுக்கு பொறுப்பாக முடியுமா? அந்த குழந்தைங்களை அப்படியா நடத்துவ? நீ 13 வருஷம் நீ பாத்துக்கணுன்ற தீப்பெட்டி தெரியாம மடியில ஊந்ததுக்கு அசிங்கமா அந்த ஒரு மாசமா அவ்வளவு எப்படி நீ வந்து சாவும் கூடாது, உயிரும் போக கூடாது, ஆனா உயிரோட வரும். உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? சும்மா உட்காந்து உங்க மூளை குழம்பி போச்சு. என்ன உட்கார வச்சு இவதான் மேடம், நான் இவ மேல பழி போடாதுன்னா நீ கூட 1000 சந்தேகப்படுறாரு. என்ன ஐயோ சந்தேகப்பட்டாரு, நம்ம இப்படியே உட்காந்துக்கலாம், தானா அரிசி வந்துரும், தானா கறி வந்துரும், மீன் வந்துரும். ஒன்னும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிள், இவளோட ஃப்ரெண்டு சின்ன வயசு பழக்கமா அவரு ராஜான்னு, அவரு கூட ஒரு ஆம்பளை கிட்ட நீ ஒரு பொம்பளை எப்படி நீ பேசுவ? நான் இதுவும் நைட்டி போட்டிருக்க, மேல துப்பட்டாயில ஒண்ணுமே இல்ல, மெயின் ஜங்ஷன் ஹாஸ்பிட்டல் ரோடு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பேசுவ? ஒரு சாதாரண சின்ன வயசுல பழகம்னா தோல் மேல கை போட்டுக்கலாம். நீ 3 பிள்ளைக்கு அம்மா, அவன் எத்தனை பிள்ளைக்கு அப்பான்னு எனக்கு தெரியாது. எப்படி பேசுவ? அவன் வந்து இவ்வளவு ஷார்ட்டா இருப்பான் மேடம், இவ்வளவு குள்ளமா இருப்பான். முன்னாடி ஏதோ இப்படி சொல்லு, போன் நம்பர் அங்க கேளுங்க, சொல்லு. இவ்வளவு அதாவது ஒரு இவ்வளவு கிட்ட இவ்வளவு டிஸ்டன்ஸ், இது சந்தேகம் எல்லாம் சொல்ல வரல. அதுக்கு நான் அதுக்கு பதில் நான் பேசிடுறேன். நான் வந்து இங்க நின்னு பேசினேன் மேடம், இவ்வளவு பக்கத்துல தான் நின்னு, சரி ரொம்ப உரசுற அளவு கூட வச்சுங்க, நடு ரோட்ல இருந்து நான் பேசுறேன். நீ வந்து கேட்ட, ஓடி வர்றாரு அந்த முனையில இருந்து லுங்கி தூக்கணும், யாரு அவன் அப்படின்னு. நான் சொன்னேன், சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுப்பா, போன் பண்ணி எங்க அக்கா கிட்ட கேளு, எங்க அண்ணன் கிட்ட கேளு, ராஜானா யாருன்னு சொல்லி கேட்க சொன்னேன். நல்லவனா தான் என்ன பண்ணுங்க, ராஜான்னு யாருன்னா அவளுக்கு தெரியுமா சின்ன வயசுல இருந்து? நீ சும்மா ஒரு யதார்த்தமா அப்படி கேட்டு நீ டவுட்டை கிளியர் பண்ணின்னு இருக்கலாம். அது இல்லாம என்னன்னா எவனையோ பாரு லுங்கி கட்டினா அப்படி. சரி நான் வந்து எதுவும் சொல்ல, அதோட இவர் பாடு டெய்லி ஒரு சாக்கு கிடைக்குமான்னு பிரச்சனை பண்ணிருந்தாரு. அப்புறம் நான் இதை அப்படியே விட்டுருவேன். அப்புறம் இவரா கேக்குறாரு, நீ இவங்களை பத்தி சொன்னா உடனே போன் பண்ணி வீட்டுல இருந்து கூப்பிடுறது, ஆளுங்களை கூப்பிடுறது, என்ன அடிக்கிறது. பயந்துக்கினே எல்லாத்தையும் இவ சொல்றதுக்கு எல்லாமே ஆமா ஆமா ஆமான்னு ஆமா சரி சொன்னா வீட்டுல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துவா, இல்ல போலீஸ்ல உடனே போன், போலீஸ்க்கு உடனே வீட்டுல தவிர வேற எதுவும் கிடையாது. ஒண்ணுதான் வாழ்க்கை அவருக்கு. கூட இருந்து எல்லாம் பண்ணிட்டு அப்ப தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சு ஒரு நிமிஷம் கேக்குறான், அவங்களுக்கே முடியல, கேக்குற விஷயமே பொறுக்கல. 13 வருஷம் இழவு எடுத்துனுக்கிறேன் உங்ககிட்ட, இது அவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல என்ன தூக்கல மாட்டான் கூட, சத்தியமா செத்து தொலைஞ்சிடறேன்டா உன்னை பார்த்துன்னு இருக்கிறதுக்கு. அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குமா, அதை பாருங்க. இது சும்மா பேசாதீங்க மேடம், எல்லாம் தெளிவா பேசுறாரு. ஆனா ப்ராப்ளம் இருக்கு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடி, ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா எதனா அவங்க எதனா எனக்கு தெளிவா எதனா குடிய நிறுத்தத்துக்கு, கஞ்சா நிறுத்தத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து 1.5 மாசத்துல அனுப்புறாங்க. 13,000 நாங்க. எங்க அக்கா காலில் கையில உழுந்து நானே வாங்கி கொடுத்து நானே ட்ரீட்மெண்ட் கேட்கணும்னா அவங்க அம்மா சொல்றாங்க, இல்லம்மா இருட்டு ரூம்ல டம்ளர்ல ஊத்தி வச்சுட்டு அவங்க அம்மா சொல்றாங்க எனக்கு, நான் இவங்க பிள்ளைய ட்ரீட்மெண்ட் பண்ணா அவங்க அம்மா சொல்றாங்க என்கிட்ட, வேணாம்மா இருட்டு ரூம்ல அடிப்பாங்களாமா என் பிள்ளைய. அதோட விட்டுட்டான் அந்த கதையை. சரி வேணாம், இவருக்கு அந்த கஷ்டம் வரும்போது நம்ம என்னத்துக்கு அந்த கஷ்டப்பட்டு பார்க்கணும், நான் விட்டுட்டேன். அப்புறம் இவரா ஒரு வாட்டி சொன்னாரு, நான் போறேன்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அதை வச்சு இது மாதிரி இருட்டு ரூம்ல அடிப்பாங்களாம், வேணாம்ப்பா வேணாம் செல்லாம், அங்க போனா நீ இப்படிலாம் ஆயிடுவியா, நான் இவ்வளோ இறக்கமா நான் சொல்றேன். அதை கேட்டு சரி சரின்ட்டார். கோவம் வரும்போது நான் சொன்னேன், இருடா உன்னை நான் அங்க உட்கார வச்சு உன்னை அங்க உள்ளே வச்சு உன்னை சாவடிக்க சொல்றேன், நான் கோவத்துல நான் சொன்னேன். அதுல இருந்து இப்ப உண்மையா சொல்றேன், 1 மாசம் ஆக போகுது, குடி கஞ்சாலாம் அந்த பயத்திலேயே தொடர்றதே இல்லை, தெளிவாகிறாரு இப்போ. நல்ல விஷயம். இப்ப அதெல்லாம் விட்டுட்டு, அதெல்லாம் இருக்கும்போது கூட குடிக்கும் போது ஐயோ அவ தரணுமேன்ற ஒரு இதுல நல்லா பேசியிருந்தாரு. எல்லாம் நிறுத்திடவே எனக்கு போர்டு போட்டு ஒட்டிட்டாரு.
இப்ப அந்த பழக்கம் இல்லாம இப்ப என்ன புடிச்சிட்டாரு இதுல. இப்ப எனக்கு நான் அவங்க என்ன வீட்டுல பண்ணலாம்னு ஃபோன் எனக்கு பண்ணி தெரியல. ஃபோன் பண்ணி சொல்ல நான்லாம் இதுக்கெல்லாம் பெருசா உணர்ச்சி வசப்பட மாட்டேன். உண்மையை சாதாரணமா தான் சொல்ல முடியும். உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு உண்மை பொய் ஆயிடாது, உண்மை ஆயிடாது. சாதாரணமா அப்ப சிம்பிளா இப்ப அந்த நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதை சொல்லுவேன். இப்படி நின்று பேச யார்கிட்டையும் தான் சாதாரணமா கேட்டதுக்கு நான் அடுத்தது நான் சண்டை போட்டேன் எல்லாம் பண்ணேன். நான் ரொம்ப ரொம்ப அழகெல்லாம் பேசிக்கல. அதாம்மா சண்டை போட்ட கோவப்பட்ட எப்படி நீ இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நின்று அதுவும் ஒரு ரோட்ல நின்று பேசலாம். உன் ஃப்ரெண்டு தான், நீ ஓரமா நிறுத்தி கூட பேசலாம். அவ்வளோ இதுவா பேசுறேன் க்ளோஸா பேசுறேன்னு சொல்லி நான் கேட்ட தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. உடனே ஃபோன் அக்காவுக்கு என்ன சந்தேகப்படுமா உடனே அந்த அம்மா ஸ்பீக்கர் போட்டு இவங்க ஸ்பீக்கர் போட்டுருவாங்க. என்ன என் தண்ட சோறு அந்த போன்ல ஒரு அடுத்த வார்த்தை கேட்ட வார்த்தை நான் இங்க பொங்குவேன். பொங்கி பொங்கி சும்மா வாய் ஊதாரு வாய் ஊதாரு விட்டுட்டு அவள் தான் போய் குடிச்சிட்டு அவள் தான் போய் படுத்துருவேன். இதுதான் பயம். இந்த பயத்துலதான் இவ பேச்சு ஒண்ணும் கேட்டு 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 பின்வாங்கி இன்னைக்கு உட்கார்ந்துக்கிறேன். வேற இதுக்கு மேல ஒரு பொண்டாட்டி சொல்றதுக்கு வேற என்ன இருக்குது? பொண்டாட்டி வெயிலே பட்டதே இல்ல மேடம். நான் இதை விட லைட்டிங்ல எல்லாம் இருந்திருக்கேன். வெயிலே பட்டதே கிடையாது என் உடம்புல. AK-47 வச்சுக்கினேன் அங்க தண்ணி வெளிய வெயில பாத்துட்டா உன்னை சுட்டே கொன்னுடணும் பயந்து போய் உள்ளன்ட்டாரு குழந்தை. ஆமா நீ சண்டை இழுப்ப, இது எக்ஸாம் உன்னோட இது சண்டை வலிப்ப, நான் உன்னை அடிக்க ஒரு அளவுக்கு எகிரிடுவேன். உடனே போன் பறக்கும் போலீஸ் இல்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான். அவங்க நல்லா இருக்கட்டும் மேடம். நான் நல்லா தான் இருக்கிறேன். என்ன நல்லா நான் அப்படியே போற வழியே நான் பிள்ளைங்களோட செத்தா கூட நீ கேட்காத. நீ என்ன இருக்க போறேன்னு தான் கேக்குறாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு இனிமேல் தான் தெரியும் எனக்கு. இனிமேல் இருக்க கூடாதுன்னு நான் முடியும் மேடம். நான் என்ன நினைச்சேன்னா கேட்பீங்களா, ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறீங்களா? சரி இல்ல கவுன்சிலிங் ஒருத்தருக்கு 2 பேருக்கும் ஒருத்தர் மேல அவ்வளவு பாசம் இருக்கு. இவங்க இப்படி எல்லாம் சொன்னாலும் இவங்க விட போறது இல்ல. அவங்கள மட்டும் இல்லாம இது ஒண்ணு மட்டும் சொல்லிடுங்க, நான் இதோட அவர் மூஞ்சி கூட பார்க்க மாட்டேன். வீட்டாண்ட குடிச்சிட்டு வந்துலாம் பிரச்சனை பண்ணா நிஜமா நான் அவர் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் சும்மா நாளைக்கு எழுதி வச்சுட்டு அவர் செத்தா கூட எனக்கு கவலை இல்ல. இவங்க புருஷனை விட மாட்டாங்க. நீ வந்தனா நீ உத வாங்கிதான் சாவ. சேலஞ்சா உனக்கு எனக்கும். என்ன தேடின்னு வரக்கூடாது. உன் பிள்ளைங்க வேணுமா தூரத்துல இருந்து பாத்துட்டு போ. என்ன அசிங்க அவமானம் பத்தின பிறகு இனிமேல் நீ என்ன போன் பண்ணி ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசல வந்துட்டேனா கூட அப்போ ஆம்புலன்ஸ் மட்டும் சொல்ல வந்துடுறேன். ஐயோ நீ ஆம்பளை தான், இப்பயும் ஆம்பளை இல்ல. அப்ப அது சொன்னீனா சத்தியமா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேட்க சொல்லுங்க. வாயிரத்துக்கே புரியல. ஜெயநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேளுங்க. எத்தனை கம்ப்ளைன்ட் ராத்திரில அடிச்சு ஓட விடுவாரு. என்ன தொட போறேன் இப்போ உங்களுக்கு நான் ஆம்புலன்ஸ் நிரூபிக்கணுமா? அடிச்சு ஓட விடுவாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா போலீஸ்காரங்களும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க மேடம். இப்போ என்னன்னா இவருக்கு கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணுவோம். அவங்க கோவத்துல பேசுறாங்க, அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு அதுல சந்தேகமே கிடையாது. ஒரு மாசத்துல எந்த ஒரு ட்ரீட்மென்ட்டும் இல்லாம நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கேன். இந்த கஷ்டத்துல அவங்க அப்படி விட்டுருவாங்களா? நிச்சயமா விட மாட்டாங்க. 13 வருஷம் நானும் உடல் உழைப்பு. நீங்க தான் கொஞ்சம் கவுன்சிலிங் போய் குழப்பத்துல இருந்து வெளியே வரணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணும். எனக்கு வெளியே பயமா இருக்கு மேடம். எனக்கு விட்டுறப்பா நீ வெளில ஏதோ இன்னோட உனக்கு எனக்கு முடிஞ்சிச்சு. வெயிலே தான் இருக்க போற, பிச்சைக்கார மாதிரி இருக்க போற, சோறு தண்ணிக்கு இதை சாவ போற. பாரு சொகுசா உனக்கு வீட்டு உள்ள வருமா? செல்லாம் இந்தாப்பா சிகரெட்டு ஆயிடுச்சா, பழம் வேணுமா, திராட்சை வேணுமா, என்னமா வேணும்னு கேட்கறதுக்கு யார் இருக்க போறா? வெயிலே தான் இருக்க போற. பாத்துக்கோ இனிமே சரியாயிடும். நல்லா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிட்டா இந்த குழப்பங்கள்லாம் சரியாயிடும். எல்லாம் மடியில வந்து விழும்போது அதோட வேல்யூ தெரியாது. இவ நான் அதுக்கு இவ போட்டது எதுக்குமே ஆசைப்பட்டு விரும்பி நீ சாப்பிட்டது இல்ல. நேத்து சாயந்தரம் சாப்பிட்டேன் நானு. இன்னை வரைக்கும் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டேன். குழந்தைத்தனமா சொல்ல இந்த மாதிரி நான் அதை கூட சொல்லுவேன். எதிரின்னு யூனியன் ஆபீஸ்ல போவேன். உனக்கு என்னடா கஷ்டம்? ராஜா மாதிரி வந்து உட்கார்றா. எப்பவுமே என் உருவம் தான், இன்னைக்கு வரைக்கும் என் உருவம் தான் எனக்கு எதிரியாவே இருக்கு. சரி தம்பி, இப்ப நீங்க கவுன்சிலிங் போங்க. உங்க மனசு குழப்பத்துல இருந்து வெளியே வாங்க. நீங்க சுயமா சம்பாதிச்சு உங்களால முடிஞ்சா பசங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்கள ஃப்ரீயா விடுங்க. இருக்கிறதுக்கே ஐடியா இல்லை மேடம் எனக்கு. அப்புறம் கவுன்சிலிங்னா இது நான் இவ்வளவு விட்டு இருந்து எல்லாரும் அப்பா அம்மா சார்ந்து இப்படி வர மாட்டேன்னா இவ இனிமேட்டு வந்து இவ இது நான் வந்து காலையில வந்தது ஒரு வேகத்துல. ஏன்னா என்ன எப்படி தெரியுங்களா, உடனே செத்துடணும் போல இருந்தது எனக்கு. உடனே செத்துடணும் அப்படின்ற மாதிரி என்ன போகும்போதெல்லாம் தூக்க மாட்டிக்க, போகும்போதெல்லாம் செத்துரு, போகும்போதெல்லாம் இருக்காது. இத்தனைக்கு இவ்வளவு வேலை செஞ்சும் வைப்பேன். இப்போ வேலை செஞ்சியும் இப்ப நீ வேலை செய்யணும் என்ன குடிக்க எவ்வளவு காசு தெரியா ஒரு மாசமா? அதே வேலை தானே செய்யறேன்.
இத்தனைக்கும் உனக்கு எக்ஸ்ட்ரா உன் உடம்பு ஃபிட்டா இருக்கணும்னு சப்பாத்தி வேற போட்டு வைக்கிறேன். ரொம்ப இது வந்தா ஹார்ட் அட்டாக் வந்துருமே, குழந்தைங்களுக்கு வலி வரும். எனக்கு நான்லாம் சிரிச்சு ரொம்ப சமையல்காரன் சமையல் பண்றேன்னா ஏன் நல்லதுக்கு சப்பாத்தி செய்யறேன்றியா தான் சிரிப்பு. ஜாலியா எந்த கஷ்டமும் இல்ல. மடியில கனம் இருந்ததுன்னா ஐயோ பயந்து நடுங்கி. பெருசா எதுவுமே சொல்லியா? நீ பெருசா கூட சொல்ல, இருக்கிறத சொல்ல. அததான் விரும்பி வந்தேன் நானு. எவ்வளவுலாம் நான் போய் தனியா நிப்பேன். உங்க அண்ணன் தம்பி எல்லாம் சுத்து போட்டு என்ன தேடுவாங்க. எங்க அண்ணன் தம்பிக்கு எல்லாம் குடும்பம் கிடையாது, ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா எல்லாம் கும்பலா வந்து செஞ்சாங்க, நான் தனியா போய் செஞ்சிட்டேன். இப்போ எப்படி நான் செய்வேன் மேடம்? நானு அப்ப ஆம்பளையா இருக்கும் போதே அவங்க எல்லாம் கும்பலா தான் வந்து செய்வாங்க. ஆனா நான் தனியா தான். உங்களுக்கு கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் தம்பி, அதுதான் உங்களுக்கு இப்ப தேவை. அம்மா கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. அவரை நான் கூட்டிட்டு போனோம் வாய்ப்பு. அவர் வரமாட்டாரு. எங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்து வெட்டிடுவாங்க. அவர் உயிர் போயிடுச்சு. உங்க அண்ணன் தம்பி வெட்டி உயிர் போவானா? நான் உயிர் வச்சுக்கணும்னு ஆசைப்படல. அவங்க தகுதியே இல்ல. நீ இழுத்த இழுப்புகள்லாம் தனி மரமா வந்து நின்னு அதுக்குதான் உங்க அண்ணன் தம்பி. எங்க வீட்டுல மேடம் உண்மையிலே 8 பேரு கூட பிறந்தவங்க எல்லாம் லவ் மேரேஜ் தான். இதுல சொல்றது எனக்கு அசிங்கமே கிடையாது. 8 பேருமே லவ் மேரேஜ் தான். 8 பேருமே நல்லா இருக்காங்க. இதுல ஒருத்தி பிச்சை எடுத்து எங்க அம்மா வீட்டுல சாப்பிடுறோம். நான் ஒருத்தி தான். தண்டமா சாப்பிட்டாலும் அதுல உப்பு நான் தானே போடுறேன். உப்பு கரெக்டா நான் சாப்பிடுறேன்ல. அந்த உப்பு நான் தானே வாங்கி கொடுக்குறேன். அதான் நீ தான் வாங்கி. தண்டத்திலே எல்லாமே அடங்கிடுச்சு. அப்புறம் நான் உப்பு நான் வாங்கி தரேன்னா அது நான் தனியா குறிக்கிறேன். தண்டன்னு சொல்லிட்டேன். எனக்கு இருக்குல்ல வந்துருவேன் உடனே. என்ன வேணும்? எனக்கு எதுவுமே வேணாம் மேடம். இப்ப கூட நான் அவளை போட்டோ பார்த்து நான் அழுதுனாங்க. சி என் தைரியமே நீ தானே. இவ்வளவு நாள் உன்னாண்டியே நான் வாழ்ந்துட்டேனே. திட்ட கூட வேணாம் மேடம். அவமானப்படுத்துறா மேடம். என்ன நீ என்ன உண்மையை சொல்லு. என்னோட ஆக்டிவிட்டிஸ் எதுனா டிஃப்ரெண்டா இருக்கா இல்ல என்னோட என்னன்னு சொல்லு. எனக்கு நான் என்னோட இது எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சுமதி எனக்கு இதனால தான் எனக்கு கூச்சமா இருக்குது. சுமதி இதுதான், சுமதி இதுதான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே ஒன்னொன்னா சொல்லின்னு வரேன். நீ எல்லாரும் கூட சேர்ந்து கமெண்ட் அடிப்ப. உன் வீட்டாருக்கலாம் அவர் மீஸ் எப்படி தான் சொல்றாரு. அது சரி நான் ஷேவ் பண்ணிவிட்டா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ணி உட்காந்தா அவங்க வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் கொண்டு மறிக்கிற அப்படிங்கிற இப்படிங்கிறன்னு இமிடேட் பண்றது. இப்படியும் பண்ண விடாம என்ன அப்படியும் பண்ண விடாம. இது மீச வந்து ஒரு காரணமா நீங்க உங்களுக்கு சீரியஸா இருக்காது. இல்ல இல்ல அவரோட நான் சொல்லிருக்கேன் கேளுங்க. நான் ஏதாவது சொல்லிருக்கேனா கேளுங்க. அதுக்கு ஆஸ்பார் கூட்டு போறவளே நான் தான். வாழ்க்கை அழிச்சிட்டேன் மேடம். உட்காருப்பா. வெளியே வராம நான் பாருங்க. எனக்குள்ள ஒரு கற்பனை, எனக்குள்ள ஒரு சூழ்நிலை. நீ அவர் என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஓகே தானே? அவர் என்ன வேலைன்னா செய்யட்டும், குப்பைனா பொறுக்கட்டும், கக்கூஸ்னா ஆள்ட்டோம். எனக்கு வேணான்ற. நீ உங்க அப்பா உங்க அம்மா இருக்கிறாங்க பாவம், விதவை தாயி. ஒரு கல்யாணம் ஆகாத அக்கா, பைத்தியக்கார அண்ணன் இருக்கிறான். எல்லாத்தையும் ஒரு பொட்டச்சியா இருந்து நான் இன்னொரு இடத்துல இருந்து பிச்சை எடுத்துட்டு வந்து உன் குடும்பத்தை காப்பாத்தினே. உன்னால காப்பாற்ற முடியாது ஆம்பளை பிள்ளைய. ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை காப்பாத்து, அப்புறம் பொண்டாட்டிக்கிட்ட வா. என்னைக்கு நீ வந்தாலும் நான் உன்னை வான்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கிறேன். உங்க அம்மாவெல்லாம் காப்பாத்து. அவங்க சொன்னதுதான் கரெக்ட். முதல்ல உங்க அம்மாட்ட போங்க. எங்க அம்மாவே எனக்கு பகை மேடம். இப்போ இவ போன் உங்க அம்மாட்ட பேசுறோம். உங்க அம்மாட்ட நாங்க பேசுறோம். நீங்க அங்க போங்க. ஃபர்ஸ்ட் உங்க சம்பாதிச்சு உங்க குடும்பத்தை பாருங்க. அப்புறம் அவங்க இவகிட்ட கொஞ்சம் தனியா பேசிட்டு போனோம். கடைசியா பேசிட்டு ஐயோ நீ எல்லாமே நல்லா பேசிட்டேன்ப்பா. சந்தோஷமா இருக்குது. இனிமேல் நான் இதோட பார்க்க முடியாது. அதுதான் பாரு எப்போனா போட்டோ வச்சுக்கிறேன் பார்த்து பார்த்து அழுவுறதுக்கு. அப்படி இல்ல புரிஞ்சுக்க மாட்டேன் மேடம். இப்ப என்ன ஒண்ணும் இல்ல, இவ்வளவு பேசிட்டேன்னு தெரியாம வந்துட்டு போயிடு. அப்படி வருது. எப்ப சண்டை போட்டாலும் கேட்டு பாருங்களேன். ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். சும்மா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி நான் ஒரு யாராவது நினைப்பாங்களா மேடம்? அப்படி அப்ப முதல்ல வேலை குடும்பத்தை பாருங்க, அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். சும்மா உட்கார்ந்து சாப்பிடுங்க. எப்படி இந்த காலத்துல குடும்பம் நடத்த முடியுமா? ஒரு ரூபாய் இல்லாம இந்த காலத்துல ஜாலியா வெளியே போயிட்டு அட்டாச்சின்னு சும்மா சாப்பிட்டுட்டு வந்து இது பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஓடி போய் அட்டாச்சு டீ கடையில உட்காந்து ஸ்மோக் பண்ணிக்கின்னு அப்படியே ஃப்ரெண்டு கூட ஜாலியா அட்டாச்சு வீட்டுக்குள்ளேயே. ஆனா அது மாதிரி வெறும் சோத்தை மட்டும் துணிட்டு டிவியை பார்த்துட்டு சோத்தை தின்னுட்டு டிவியை பார்த்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழனா நீ யாவானா ஆசைப்படுவானா? கொஞ்சமாவது ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வெளியே போயிட்டு வந்தா சாயந்தரத்துல கிளம்புற. நீ என்ன சாயந்தரத்துல கிளம்ப வச்சதே நீ தானே? என்ன
இது என்ன இது எனக்கு புரியவே இல்லை எனக்கு. இப்படி நீ சொல்ற மாதிரி நான் தண்டை சொன்னா சுத்திட்டு அங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு அச்சு கடின்னு ஓடி வாங்கி சாப்பிட நின்று மதியானத்துல பகல்ல குடிச்சிட்டு இப்படி வந்து உட்காந்து சாப்பிட்டேன்னா அதுக்கு பேர் தண்டை சோறு. சும்மா வெட்டியா சுத்தின்னு சண்டை போட்டுன்னு தகராறு பண்ண வந்தேன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளேயே சாப்பாடு மட்டும் நானே சமைச்ச சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கின்னு டிவி பார்த்துன்னு சாப்பாடு சாப்பிடுறது, டிவி பார்த்து சாப்பாடு சாப்பிடுறது, சாமான் தொலைக்கிறது, வீடெல்லாம் ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்றது. இடுப்பள்ளிக்க வண்டி ஓட்டின்னு போறேன் மழை வெயிலுன்னு பார்க்காம. அதனாலதான் எனக்கு நீ வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற என் கஷ்டத்தை அனுபவிச்சு நான் என்ன சொல்ல முடியும்? போ வெளியில விட்டுட்டு போ நீ. சரி ஒரு 5 நிமிஷம் பக்கத்துல உட்காந்துட்டு கிளம்புறேன். ஐயோ அதெல்லாம் பண்றத பாவம். சரி இப்படின்னா நீ எந்திரிச்சு வா. வேணாம் நீ எப்படியோ சொல்லு, அதான் சொல்லிட்டு கிளம்புற. நீ சொல்லிட்டு கிளம்பு. என்ன பண்ற? இல்ல தயவுசெய்து வெறுப்பு கிருப்பு ஏத்திராத. கிளம்பு கிளம்பு. போறேன்னு சொல்லிட்டு போறேன். இதுலனாச்சும் ரோஸ்த காமிச்சிட்டு போ. வரண்டி வராத போ. போய் சம்பாரி. உங்க அம்மாவை கஷ்டப்படாம வாங்க, நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் இதுக்கு கேளுங்க. இது பாருங்கம்மா, அவர் வந்து இங்க வந்து நான் செத்து போயிட போறேன்னு சொல்லி தான் வந்தாரு. அதனால தான் உங்களை கூப்பிட்டு பேசிட்டே தவிர செத்து போங்கன்னு அனுப்ப முடியுமா? ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஆனா இந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்க எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி வெளியிலேருந்து ஒருத்தர் பேசும்போது நீங்கள் பார்க்காத விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கண்ணப்படும். அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு எங்களால் கொடுக்க முடியும். உங்களுக்கு ஹெல்ப், கவுன்சிலிங்க்கு ஏற்பாடு பண்ண முடியும், அதுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். அதை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் அமைச்சிட்டிங்கன்னா எங்களுக்கும் அது நான் சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு சின்ன பிரச்சனை தாம்மா. அந்த பிரச்சனையை பெருசு பண்ணாமல் உங்களுக்குள்ளே இருக்கிறது கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்காக வேண்டாம், உங்கள் பசங்களுக்காக பண்ணி. நான் இப்பவும் சொல்றேன், நான் அவருக்கு எதனா என்னால தாங்க முடியாது. ஏதோ நான் செத்தா கூட நான் மறு நிமிஷம் குழந்தைங்க என்ன கேட்பீங்க தெரியுமா? நானும் செத்துருவேன் நிஜமாவே. நீங்க என்ன கேட்பீங்க தெரியுமா? ஒரு மனுஷன் வந்து சாக போறேன்னு சொல்றான்ல, நீங்க பாத்துட்டு திருப்பி அனுப்புவீங்களா கேட்பீங்க. அது கரெக்ட் தான். நான் ஒன்னே இவர்கிட்ட சொல்றேன், இப்போ நான் உங்க கூட சேர்ந்து வாழ தந்தா பழையபடி நீ இரு. தொட்டதுக்கெல்லாம் ஒரு மாமியார் மருமகளை குத்தம் சொல்லுவாங்க பாருங்க. நான் அப்படி பண்றேன், என்ன இப்படி பண்றேன், என்ன இலக்காரம் ஆயிடுச்சா, இப்படி எல்லாம் பேசாம இருந்தா கூட பரவாயில்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ப்ளீஸ் கேட்பீங்களா? பக்கத்துல வந்து உட்காருங்க. உட்காரத்துக்குலாம் ஒண்ணு இல்ல, செஞ்சு பக்கத்துல வந்து உட்காருங்க. இத பாருங்க, அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுங்க. நல்லா வாழணும் முடிவு பண்ணுங்க. எனக்கு நான் நோ எக்ஸ்கியூஸ். நல்லா வாழணும் முடிவு பண்ணுங்க. இவளை விட்டு நான் பிரியவே மாட்டேன் மேடம். வேலைக்கு நீங்க கண்டிப்பா வேலைன்னா எனக்கு இது பண்ணாதான் வேலை இல்லை. எந்த அதான் சொன்ன ரோட்ல தார் போட்ட வேலை கொடுத்தா கூட நான் செய்வேன். அம்மா வீட்டுல உட்கார வச்சு செய்ய போடாதீங்க. அவரோட மைண்ட் ஐடில் மைண்ட். புரியுறதுங்களா? நீங்க கிளம்புங்க, கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். அவரை கூட்டிட்டு கிளம்புங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த அவரோட அந்த சுயமரியாதை, அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எல்லாமே போய் அவர் இங்கே வந்தார். என்ன சொல்லிட்டு வந்தார்னா, நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தார். அதனால தான் அவங்கள கூப்பிட்டு பேசிச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஒரு மெடிக்கல் ஹெல்ப்போ இல்லை நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட போய் பேசுகிறதோ அது பண்ணுறதுல தப்பே கிடையாது. எத்தனையோ டாக்டர்ஸ் அதுதான் சொல்கிறாங்க. நம்ம மனநிலை எப்போவும் எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதையே வச்சுக்கிட்டு அதை இழுத்து அடித்து நம்ம கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளும் கஷ்டப்பட்டு அதை இழுத்து அடிக்கிறத விட மெடிக்கல் ஹெல்ப் இல்லைன்னா ப்ராப்பர் கவுன்சிலிங்க்கு போனால் யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுறதுக்கு இருந்தால் அவங்கள்ட்ட போய் பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. எல்லார் வீட்லேயும் எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி நம்மள்ட்ட வந்தாங்க. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தரை மாதிரி நம்ம அவங்கள்ட்ட பேசணும். அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அவங்க 2 பேரும் நிச்சயமா சேர்ந்து வாழ்வாங்க. ஒருத்தர் மேல அவ்வளோ பாசம் மட்டும் இல்லை, இன்னும் காதல் இருக்கு. லவ் மேரேஜுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா அவங்க தான். ஸோ நிச்சயமா கவுன்சிலிங் முடிச்சு அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்ம நம்புறோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.